அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். களத்தில் சந்திக்கும்போது அவர்களை கொல்லுங்கள். அவர்கள் உங்களை வெளியேற்றியவாறு நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள். கலகம் கொலையை விட கடுமையானது. மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் உங்களுடன் போருக்கு வராத வரை அங்கே அவர்களுடன் போர் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களுடன் போருக்கு வந்தால் அவர்களை கொல்லுங்கள். ஏக இறைவனை மறுப்போருக்கு இதுவே தண்டனை. போரிலிருந்து விலகி கொள்வார்களானால் அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். கலகம் இல்லாதொழிந்து அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியதாக ஆகும் வரை அவர்களுடன் போர் செய்யுங்கள். விலகி கொள்வார்களானால் அநீதி இழைத்தோர் மீதே தவிர மற்றவர்கள் மீது எந்த வரம்பு மீறலும் கூடாது. புனித மாதத்துக்கு நிகர் புனித மாதமே. புனிதங்கள் இரு தரப்புக்கும் சமமானவை. உங்களிடம் வரம்பு மீறியோரிடம் அவர்கள் வரம்பு மீறியது போன்ற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். தன்னை அஞ்சுவோருடனே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள். உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டால் இயன்ற பலிப்பிராணியை அருங்கள். பலிப்பிராணி அதற்குரிய இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள். உங்களில் நோயாளியாகவோ தலையில் ஏதேனும் தொந்தரவோ இருப்பவர் தலையை முன்னரே மழிக்கலாம். அதற்கு பரிகாரமாக நோன்பு அல்லது தர்மம் அல்லது பலியிடுதல் உண்டு. உங்களில் அச்சமற்ற நிலையை அடைந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்து முறையில் செய்பவர் இயன்ற பலிப்பிராணியை பலியிட வேண்டும். அது கிடைக்காதவர் ஹஜ்ஜின் போது 3 நோன்புகளும் ஊர் திரும்பிய பின் 7 நோன்புகளும் நோற்க வேண்டும். இதனால் 10 முழுமை பெறும். இச்சலுகையானது மஸ்ஜிதுல் ஹராமில் யாருடைய குடும்பம் வசிக்கவில்லையோ அவருக்குரியது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்குரிய காலம் தெரிந்த மாதங்களாகும். அம்மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கி கொண்டவர் ஹஜ்ஜின் போது உடலுறவு கொள்வதோ குற்றம் செய்வதோ விதண்டாவாதம் புரிவதோ கூடாது. நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான். ஹஜ்ஜுக்கு தேவையானவற்றை திரட்டிக் கொள்ளுங்கள். திரட்டிக் கொள்ள வேண்டியதில் இறை அச்சமே மிக சிறந்தது. அறிவுடையோரே, என்னை அஞ்சுங்கள். ஹஜ்ஜின் போது வியாபாரத்தின் மூலம் உங்கள் இறைவனின் அருளை தேடுவது உங்களுக்கு குற்றமில்லை. அரஃபாத் பெருவெளியிலிருந்து நீங்கள் திரும்பும்போது மஷ்அருல் ஹராமில் அல்லாஹ்வை நினையுங்கள். அவன் உங்களுக்கு காட்டி தந்தவாறு அவனை நினையுங்கள். இதற்கு முன் வழி தவறி இருந்தீர்கள். பின்னர் மக்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்களோ அங்கிருந்து நீங்களும் புறப்படுங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். உங்களுடைய வழிபாடுகளை முடிக்கும்போது உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினைப்பது போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நினையுங்கள். எங்கள் இறைவா, இவ்வுலகில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக என கேட்போரும் மனிதர்களில் உள்ளனர். அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை.